ஐசா லக்கடி மெட்டு தானுங்க அமரன் பாட்டுல தான் கெட்டிக்காரங்கன்னு எக்ஸ்க்ளூசிவ் கங்கை அமரனுக்கு ஒரு லிரிக்ஸ் இருக்கு. பெருமைமிக்க வாக்காளர் பெருமக்களே, நடைபெறக்கூடிய இந்த திரைப்பட திருவிழாவிலே, திரைப்பட தேர்தலிலே எப்படி நாடு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னத்தான் பேசுறது, எல்லா இடங்களையும் இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. பேச வேண்டியதெல்லாம் அவங்கெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. கண்வழி புகுந்து கருத்தினில் நிறைந்த மின்னொழியேனே, அது இல்லையா, அது எம்ஜிஆர் பாட்டு சார். வேற எதனால் உந்தங்கவனோ வேற எதில், அதில் மனசில் வச்சுக்கிறத வெளியே சொல்ல தெரியாது. நான் மனசில் வச்சுக்கிறத கொஞ்சம் சொல்லுவேன், கொஞ்சம் மறைமுகமாக சொல்லுவேன், சில நேரத்தில் சொல்ல மாட்டேன், சில நேரம் மௌனமாக இருந்தது போயிட்டேன். பாஸ்கி டிவிக்கு அப்போ மெயின் கொஸ்டின் வந்து கங்கை அமரன் சார் பற்றி தான். அவருடைய ஹியூமர், அவருடைய நீலவான ஓடையல் பாட்டு பற்றி அப்படி ஒரு ஃபேன் தான். அந்த பாட்டுக்கு நான் அடிக்ட். ஏன்னா அவர் பாட்டில் எவ்வளோ ஃபேமஸ்ன்றது அவருக்கே டெடிகேட் பண்ண ஒரு பாட்டு இருக்கு. ஐசா லக்கடி மெட்டு தானுங்க அமரன் பாட்டுல தான் கெட்டிக்காரங்கன்னு எக்ஸ்க்ளூசிவ் கங்கை அமரனுக்கு ஒரு லிரிக்ஸ் இருக்கு. இதுக்கு நீங்க ஸ்பெஷலா ஒரு கைத்தட்டல் கைத்தட்டினீங்கன்னா கங்கை அமரன் என்ன நிறைய நீங்க கைத்தட்டுற அளவுக்கு வித்தியாசமான விஷயங்களை சொல்லுவார். வெல்கம் மிஸ்டர் கங்கை. பெருமைமிக்க வாக்காளர் பெருமக்களே, நடைபெறக்கூடிய இந்த திரைப்பட திருவிழாவிலே, திரைப்பட தேர்தலிலே எப்படி நாடு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த பக்கத்தில் ஒரு கூட்டம், குடும்பத்தை வச்சு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் அந்த பக்கத்தில் இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா படம் எடுக்க பணம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஏழை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. யாருக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுது? நல்ல யோசிங்கள் வாசவர்களே, யோசிங்கள், கொஞ்ச நேரம் யோசிக்கும். என்னத்தான் பேசுறது, எல்லா இடங்களையும் இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. பேச வேண்டியதெல்லாம் அவங்கெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. படத்தை பற்றியும் பேசியாச்சு, ஹரியை பற்றி பேசியாச்சு, ஹரி என்னென்ன நல்லது செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி எல்லாத்தையுமே பேசியாச்சு. பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிஜமாகவே சேகர் ஸ்ரீ சொன்ன மாதிரி நானும் அவரும் ஒரு முக்கியமான தயாரிப்பாளர்களுக்கு ஒரு எதிரி மாதிரி. இவருங்க கண்ணில் படாமல் போகணுன்னு வேண்டிட்டு பல பேர் படம் பார்க்கறது உண்டு. ஏன்னா வந்து டிவைசி கமிட்டியில் வரும்போது தான் நாங்கள் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது தான் அது எப்படி இப்படின்னு சமீபத்தில் நிறைய அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய உண்டு. ஆனால் இந்த மாதிரி படங்கள் குழந்தைகள் படம், ஏன்னா சமீபத்தில் வந்து நேஷனல் அவார்ட் கமிட்டியில் உட்காந்த போது நிறைய குழந்தைகள் படம் எக்கச்சக்கமாக இருந்தது. இது கூட இந்த மாதிரி படமெல்லாம் என்ட்ரி ஆயிருந்தால் கூட ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிமில் இந்த ஏதாவது ஒரு கேட்டகரியில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஏதாவது எல்லா படங்களுமே ஒரு வேறு நோக்கத்தில், அதாவது ஒரு கல்வி சம்மந்தமாக, கஷ்டப்படுறவங்க சம்மந்தமாக பல விஷயங்களாக இருந்தாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு வரக்கூடிய படங்கள் தேசிய லெவலில் வர்றது இல்லை. அது கொஞ்சம் அங்கே வருத்தமாக இருந்தது. இங்கே பார்க்கும்போது தான் அடரே இவங்க போன வருஷம் சென்சார் வாங்கியிருப்பாங்களே, இந்த தடவை என்ட்ரி ஆகிருக்க முடியாதே என்ற கேள்வியும் எனக்கு மனசுக்குள்ளே இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு நண்பர், அருமைக்குரிய ஹரி அவர்கள். நம்ம ஒய்ஜிஎம் குறிப்பிட்ட மாதிரி முதல்ல இசைக்குழுவோடு சேர்ந்து அங்கே போய் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தவர் அருமைக்குரிய ஹரி அவர்கள் தான். வெளிநாட்டில் முன்னாடிலாம் போயிட்டு இருந்தோம். 23 பேர் 32 பேர்லாம் ஆர்கெஸ்ட்ரா வச்சு முதல்ல வெளிநாடுகளில் இசை கச்சேரி நடத்தக்கூடிய பாக்கியம் கிடைச்சது எனக்கு தான். அப்போல்லாம் இளையராஜா வரமாட்டார், அப்போல்லாம் கச்சேரி பண்ண மாட்டார். அப்போ கச்சேரி பண்ணும்போது போட வேலை இல்லாமல் தான் கச்சேரி பண்ணிட்டுருப்பான் இப்போ அப்படிம்பாரு. இப்போ அவர் கச்சேரி பண்ணிட்டுருக்காரு, நிறைய கச்சேரிலாம் பண்ணுறாரு. அது எப்படி இருந்தாலும் நிஜமாகவே உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால், நான் ஜப்பானில் போய் இந்த மாதிரி கச்சேரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக, ஏன்னா அவங்க வந்து -1 போட்டு கச்சேரி முடிச்சிருவாங்க. எனக்கு எங்கள் ஆர்கெஸ்ட்ராவோட வரணும்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு 5-5.5 மணி நேரம் நாங்கள் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஒவ்வொருத்தராக கேட்டு, சேகர்ஜி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், உட்காந்துருக்கவங்களை கேட்டு உங்கள் நேம் என்ன, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டு பாடக்கூடிய அளவுக்கு 5.5 மணி நேரத்துக்கு கச்சேரி பண்ணோம். அப்படி நமது கலைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய அவர் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிற காரணத்தால் அவர் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு. ஒரு குடும்பத்தை வச்சு குடும்ப படம் மாதிரி எடுத்துருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ரொம்ப சிக்கனமாக 3D அப்படின்ற சொல்லி எஃபெக்டில் அவங்கெல்லாம் பண்ணிருக்கும் போது இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கலாம். பிரம்மாண்டம்னா இது இல்லை, தட் இஸ் வந்து நடிகர்கள் டெக்னிக்கலாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் மிக பிரமாதமாக வேலை செய்தாலும் அடையாளத்திற்கு என்று நடிகர்களை வைத்துத்தான் வியாபாரம் நடக்கிறது என்பது சினிமாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆனால் அதையும் மீறி இவர்களை வைத்து நான் சாதித்து காட்டுவேன் என்ற ஒரு எண்ணத்தோடு எடுத்த ஹரி அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நட்பை விடாதவர் என்ற காரணத்தால் இந்த திரைப்படத்தில் எனக்கும் ஒரு பாடலை எழுத சந்தர்ப்பம் கொடுத்தார். அந்த பாட்டு என்னன்னு எனக்கு மறந்து போச்சு, இதில் கூட நீங்கள் போடல. அதனால் ஒன்றும் வருத்தம் இல்லை, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் போட்டிருக்கலாம், அது என்ன பாட்டுன்னு நானாவது தெரிஞ்சிருக்கலாம். அது என்ன பாட்டு எழுதுனமா வித்யாம்மா, என்ன சாங்குண்ணா, ஒரு சாங் ஏதோ ஒரு சாங் எழுதுனேன், மறந்துடுச்சு. பாடின
கண்வழி புகுந்து கருத்தினில் நிறைந்த மின்னொழியேனே அது இல்லையா? அது எம்ஜிஆர் பாட்டா சார்? வேற எதனால் உந்தங்கவனோ வேற எதில் அதில் அது மன்னாதி மன்னன் படத்தில் ஏதோ ஆகிப்போச்சு, மைண்டு ஆகிப்போச்சு. சமீபத்தில் என் பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்டு ஒரு மாதிரி ஆன மாதிரி தான் இருக்கும். ஆக ஒரு சந்தோஷமான நாளில் உங்களை எல்லாம் சந்தோஷமாக பார்ப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இத்தினோண்டு குழந்தையா பார்த்த அம்சிகா இன்றைக்கி ஜப்பான்லேயே போய் செட்டில் ஆகி அருமையாக ஜப்பான் குழந்தையாக வளர்ந்துட்டுருக்கு. தமிழை என்றைக்கும் மறக்கக்கூடாது. அங்கே போய் ஜப்பானில் நீங்கள் செட்டில் ஆனாலும் இந்த தமிழை மறக்காமல் அதை போய் கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் சங்கமெல்லாம் வச்சுருக்கிறீங்க, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடத்துகிறீங்க. ஆகவே அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ராதிகா என்னென்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஏனென்றால் மிக கஷ்டம், ரொம்ப ஒரு வாழ்க்கையை சமாளிப்பது என்பது மிக கஷ்டம். அது திரைப்படம் எடுத்து ஒரு வெளியிடுவது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரி தான். அது வெற்றிகரமாக செய்து விடுதலை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு சந்தோஷம். அருமைக்குரிய ஹரி அவர்கள் ஆஹா ரிலீஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாகம். அதற்கு உதவி புரிந்த எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நட்புக்கு ஒரு அடையாளம். அருமைக்குரிய எஸ்.வி. சேகர் அவர்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சிரமங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய இயல்பான மனிதர். நாங்கள் 2 பேருமே இயல்பான குணமுள்ளவர்கள். எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எக்கச்சக்கமாக உண்டு. என்னென்ன ஒரே மாதிரி குணங்கள் உண்டு. இருந்தாலும் எந்த நேரத்தில் நான் அடக்கி வாசிக்கணுமோ அங்கே அடக்கி வாசிப்பேன். ஆனால் எல்லா இடத்துலையும் பீரிட்டு வாசிக்கக்கூடியவர் எஸ்.வி. சேகர் அவர்கள். மனசில் வச்சுக்கிறத வெளியே சொல்ல தெரியாது. நான் மனசில் வச்சுக்கிறத கொஞ்சம் சொல்லுவேன், கொஞ்சம் மறைமுகமாக சொல்லுவேன், சில நேரத்தில் சொல்ல மாட்டேன், சில நேரம் மௌனமாக இருந்தது பெட்டர். அது மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் இது 16ஆம் தேதி எலெக்ஷன், 13ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த திரைப்பட தேர்தலில் இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற எனது மகத்தான வேண்டுகோளை வாக்காளர் பெருமக்கள், சினிமா வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய சார்பாக கேட்டுக்கொண்டு போடுவோம் ஓட்டு அருமைக்குரிய ஜம்பலிங்கம் திரைப்படத்திற்கு. வாழ்க ஜம்பலிங்கம், வாழ்க. நன்றி. அவர்கிட்ட சென்சாரில் எப்படியாவது சரி பண்ணணும்னா இது என்ன பிட்டடிக்கிற இடமா, அது எப்படியாவது சரி பண்ணுறதுக்கு. ரஜினி படம் இன்னி வரைக்கும் எல்லாமே யூ சர்டிஃபிகேட் படம் எடுக்கிறோம். 150 நாள் எடுக்கிற படம் ஒரு ஷோ கூட ஓடாத போகிறது. அலெக்சா கேமரா நடிக்காது, அலெக்சா கேமரா ஒன்றுமே பண்ணாது. அதை விட்டுட்டு நான் அலெக்சா கேமரா வேணும், அது வேணும், கிரேன் வேணும், இது வேணும், ஹெலிகாப்டர் வேணும், இது எல்லாமே வேணும். ஆனால் அதில் நடுவில் கதைன்னு ஒன்று முதல்ல வேணும். இல்லை நீ சினிமா எடுத்தியா, நீயே போட்டு பார்த்துக்க அவன் மென்டல் ஆகிட மாட்டான். நான் கேட்டேன், உனக்கு அசிங்கமாக தெரியல, ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் 500 ரூபா போடுறியா, சோம்பேறித்தனத்தை வளர்க்குறடா நீனு, அப்படியெல்லாம் சொல்லாத. என்ன இருந்தாலும் என்னை வச்சு முதல் படம் எடுத்த ப்ரொடியூசர் அவர். ஏன்னா சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறது ப்ரொடியூசர்னு